மார்த்தாண்டம் அருகே பாக்கோடு பகுதியில் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் இளம்பெண் தர்ணா போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷா. இவருக்கும் பாக்கோடு பகுதியைச் சேர்ந்த மினி பஸ் நடத்துனர் சதீஷ் மோன் என்பவருக்கும் கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு திருமணமானது. திருமணத்தின் போது 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணமான முதல் வருடத்தில் இவர்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுடன் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மூளை வளர்ச்சியின்றி குழந்தை பிறந்ததால் சதீஷ் மோன் மற்றும் அவரது தாய் தந்தை அபிஷாவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததுடன் கூடுதலாக வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. இதனிடையே அபிஷா மீண்டும் கர்ப்பமாகியுள்ளார். அப்போது அவரது கணவர் சதீஷ் மோன் அபிஷாவை அவரது தாயின் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டுள்ளார். இந்த நிலையில் அபிஷாவுக்கு 2 இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதிலும் ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி குன்றியதாக பிறந்ததைத் தொடர்ந்து கணவர் வீட்டிற்கு வந்த அபிஷாவை சதீஷ் மோன் தினமும் அடித்து சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். மேலும் சதீஷ் மோன் தனது மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து அபிஷா தனக்கு நீதி கிடைக்க வேண்டுமென கோரி நேற்று கணவர் வீட்டு முன்பு குழந்தைகளுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.